வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். உலகத்திலே அதிகமான கோவில்களை கொண்ட நாடு இந்தியா. இந்தியாவிலே அதிகமான கோவில்கள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 38,630 கோவில்கள் உள்ளது. இந்த கோவில்களை இந்து சமய அறநிலையத்துறை பராமரித்து வருகிறது. தமிழ்நாட்டின் கோவில்கள் கலாச்சாரத்தின் மையமாக விளங்குகிறது. கோவில்கள் ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, கண்கொள்ளா கட்டிடக்கலை, தமிழர் பாரம்பரியம், கலாச்சாரம், சமூக சேவை மற்றும் பெரும் பொருளாதார மையமாக கோவில்கள் திகழ்கின்றன. இந்த காணொளியில் தமிழ்நாட்டில் அதிக வருமானம் தரக்கூடிய 10 பணக்கார கோவில்கள் பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு கோவிலின் சொத்து மதிப்பு என்பது அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள், கட்டிடங்கள், தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள், பக்தர்களால் உண்டியலில் அன்பளிப்பாக அளிக்கும் காணிக்கைகள், மேலும் கோவிலுக்கு சொந்தமான பிற சொத்து மதிப்புகள் அனைத்தையும் சேர்த்து கோவிலின் பண மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் 10 பணக்கார கோவில்கள் என்னென்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பத்தாவதாக நாம் பார்க்க போகும் தமிழ்நாட்டின் பணக்கார கோவில் நாகேஸ்வர சுவாமி கோவில். இது கும்பகோணத்தில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழமையான கோவில். இந்த கோவிலில் சூரிய பகவான் சிவபெருமானை வழிபட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. நாகேஸ்வர சுவாமி கோவிலின் ஆண்டு வருமானம் தோராயமாக 3 கோடி முதல் 5 கோடி வரை இருக்கலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன. 9வதாக நாம் பார்க்க போகும் தமிழ்நாட்டின் பணக்கார கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவில் மதுரையின் மைய பகுதியில் வைகை ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மூலவராக சுந்தரேஸ்வரரும் அம்பாளாக மீனாட்சி அம்மனும் அருள்பாலிக்கிறார்கள். இந்த கோவிலில் உள்ள மீனாட்சி அம்மன் சிலை மரகதத்தால் ஆனதால் மரகத வள்ளி என்றும் மீனாட்சி அம்மன் அழைக்கப்படுகிறார். மேலும் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 4 புறமும் 8 கோபுரங்கள் அமைந்துள்ளது. கோவிலின் உள்ளே அழகான குளத்தையும் ஆயிரங்கால் மண்டபத்தையும் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 15,000 முதல் 25,000 பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் ஆண்டு வருமானம் தோராயமாக 10 கோடி முதல் 12 கோடி வரை இருக்கலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன. 8வதாக நாம் பார்க்க போகும் தமிழ்நாட்டின் பணக்கார கோவில் கபாலீஸ்வரர் கோவில். கபாலீஸ்வரர் கோவில் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள மிக பழமையான கோவிலாகும். இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோவிலின் முக்கிய தெய்வங்களான கபாலீஸ்வரர், கற்பகவல்லி ஆகிய இருவருக்கும் தனித்தனி ஆலயங்களும், கோவிலில் அமைந்துள்ள பரிவார மூர்த்திகளுக்கு தனித்தனி சன்னதிகளும் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் திருக்குளம் 6 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது. கபாலீஸ்வரர் கோவிலின் ஆண்டு வருமானம் தோராயமாக 5 கோடி முதல் 8 கோடி வரை இருக்கலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன. 7வதாக உள்ள தமிழ்நாட்டின் பணக்கார கோவில் ராமநாத சுவாமி கோவில். இந்த கோவில் ராமேஸ்வரம் தீவில் அமைந்துள்ள மிக பழமையான கோவிலாகும். வங்காள விரிகுடா கடற்கரையோரமாக அமைந்துள்ள இந்த கோவில் இந்தியாவில் உள்ள 12 தீர்த்த தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. ராவணனை கொன்ற பழித்தீர ராமன் இந்த கோவிலில் வந்து வழிபட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. இந்த கோவிலில் மொத்தம் 23 தீர்த்த தலங்கள் உள்ளது. இந்த அனைத்து தீர்த்தங்களையும் தொட்டு வழிபட்டால் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோவிலுக்கு ஒரு நாளைக்கு 15,000 முதல் 25,000 பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். ராமநாத சுவாமி கோவிலின் ஆண்டு வருமானம் தோராயமாக 8 கோடி முதல் 10 கோடி வரை இருக்கலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன. 6வதாக நாம் பார்க்க போகும் தமிழ்நாட்டின் பணக்கார கோவில் அருணாச்சலேஸ்வரர் கோவில். அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் மூலவராக அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் அமைந்திருக்கிறார்கள். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை பஞ்சபூதங்களில் அக்னி தலமாக விளங்குகிறது. சஞ்சீவி மலையை அனுமான் தூக்கி செல்லும் போது திருவண்ணாமலையில் கால் பதித்து சென்றதாக வரலாறுகள் கூறுகின்றன. இதனால் மாதந்தோறும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பக்தர்கள் திருவண்ணாமலையை கிரிவலமாக சுற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையை கிரிவலமாக சுற்றி வருகிறார்கள். திருவண்ணாமலையில் உலக புகழ்பெற்ற கார்த்திகை மகா தீபம் அன்றைய நாளில் ஏற்றப்படும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் ஆண்டு வருமானம் தோராயமாக 8 கோடி முதல் 10 கோடி வரை இருக்கலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன.
ஐந்தாவதாக நாம் பார்க்க போகும் தமிழ்நாட்டின் பணக்கார கோவில் திருத்தணி முருகன் கோவில். திருத்தணியில் மலைமேல் அமைந்துள்ள இந்த கோவில் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த திருத்தணி கோவிலில் தான் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. ஒரு ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும் விதமாக திருத்தணி முருகன் கோவிலுக்கு செல்லும் பாதையை 365 படிக்கட்டுகளாக வடிவமைத்துள்ளார்கள். திருத்தணி முருகன் கோவிலின் ஆண்டு வருமானம் தோராயமாக 8 கோடி முதல் 12 கோடி வரை இருக்கலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன. நான்காவதாக நாம் பார்க்க போகும் தமிழ்நாட்டின் பணக்கார கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில். திருச்செந்தூர் முருகன் கோவில் தூத்துக்குடியில் வங்காள விரிகுடா கடற்கரையோரமாக அமைந்துள்ள முருகப்பெருமானின் 2வது படை வீடாக விளங்குகிறது. 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையோரமாக அமைந்துள்ள முதல் முருகன் கோவிலாக கருதப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலின் ஆண்டு வருமானம் தோராயமாக 10 கோடி முதல் 15 கோடி வரை இருக்கலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன. மூன்றாவதாக நாம் பார்க்க போகும் தமிழ்நாட்டின் பணக்கார கோவில் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில். இந்த கோவில் ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள மிக பழமையான கோவிலாகும். பூலோக ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் ஸ்ரீரங்கம் தீவில் அமைந்துள்ளது. சுமார் 136 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவிலின் ராஜகோபுரம் 236 அடி உயரம் உள்ளதால் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ராஜகோபுரமாக திகழ்கிறது. வைகுண்ட ஏகாதசி நாட்களிலும் பெருமாளுக்கு உகந்த நாட்களிலும் எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து போவதால் இந்த கோவிலின் வருமானம் அன்றைய நாட்களில் மிக அதிகமாக இருக்கும். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலின் ஆண்டு வருமானம் தோராயமாக 15 கோடி முதல் 20 கோடி வரை இருக்கலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன. இரண்டாவதாக நாம் பார்க்க போகும் தமிழ்நாட்டின் பணக்கார கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில். சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருச்சி என்று அழைக்கப்படக்கூடிய திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ள மிக பழமையான கோவிலாகும். இந்த கோவிலின் முக்கிய தெய்வமான மாரியம்மன் 8 கைகளுடன் 5 அசுரர்களின் தலையை காலால் மிதித்தபடி அருள் பாலிக்கிறார். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மொட்டையடித்த முடியின் மூலமாகவே ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் பெறப்படுகிறது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் ஆண்டு வருமானம் தோராயமாக 20 கோடி முதல் 25 கோடி வரை இருக்கலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன. முதலாவதாக நாம் பார்க்க போகும் தமிழ்நாட்டின் பணக்கார கோவில் பழனி முருகன் கோவில். இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் அமைந்துள்ளது. பழனி முருகன் கோவிலில் பஞ்சாமிர்தம் மிகவும் புகழ் பெற்றது. பஞ்சாமிர்தத்திற்காகவே நிறைய பக்தர்கள் இங்கு வந்து செல்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தைப்பூசம் உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு திருவிழாக்களும் நடைபெறுகிறது. இந்த பழனி முருகன் கோவிலின் உச்சிக்கு படிக்கட்டுகள் மூலமாகவும் பக்தர்கள் மலையேறி செல்லலாம், அல்லது மின்சாரத்தில் இயங்கும் ரயில் பெட்டிகள் மூலம் ரோப் வழியாக மலை உச்சிக்கு செல்ல முடியும். இந்த முறையில் வயதானவர்கள், ஊனமுற்றோர்கள், குழந்தைகள் செல்கிறார்கள். பழனி முருகன் கோவிலின் ஆண்டு வருமானம் தோராயமாக 30 கோடி முதல் 35 கோடி வரை இருக்கலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த பதிவில் நாம் பார்த்த 10 கோவில்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும், மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.